ஒரு எலும்பு கூட கிடையாதுங்க. ஒன்று கூட இல்லை. மிளகா வந்துங்க 7லிருந்து 8 1 கிலோ. சரிங்க சரிங்க. பைல்ஸுக்கு நல்லதுங்க. பைல்ஸுக்கு சூடு இந்த மாதிரி சூட்டுக்கும் நல்லது. ஸ்பெஷல் கறி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்களாமா. வெங்காயம் வந்து 200 கிராம் போடணும். கலரை பாருங்க. மண்ணெல்லாம் வந்து உள்ள அடிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி கூண்டெல்லாம் வச்சு தரமா இருக்கு மக்களே இந்த கடை. ஆஹா, ஒரு நாளைக்கு எவ்வளோங்க கறி வறுத்து வைப்பீங்க? 25 கிலோ வரலோடு. ஃபைனலாக மல்லி இலை, கொத்துக்கறி மாதிரி நறுக்கி வச்ச மல்லி இலையை. ஆஹா, சூப்பர் 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 மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு பன்னிக்கறி கடையில் ஏசியில் சாப்பிட்ற மக்களே. கறி கறி வார் பீஸ் காலி பண்ணிட்டாரு. அந்த பூண்டு இதெல்லாம் பாருங்க நல்லா தெரியுது மேலே. மக்களே, பாலு போர்க் ஸ்டால். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கறி வெட்டி கொண்டு போய் நம்ம வந்து தோட்டத்தில் வறுத்து வீடியோ பண்ணியிருப்போம். அப்பயே சொல்லியிருப்பேன் ஒரு நாள் இங்கே வந்து கடைக்கு வந்து அக்கா எப்படி செய்கிறாங்க, கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே எடுத்து காமிக்கிறேன்னு. அக்கா ஸ்பெஷலு கொஞ்சம் சாதா அதிகமாக கொஞ்சம் பீஸ் பெரிய பெரிய பீஸாக போட்டு வறுத்து கொடுங்க. சின்ன சின்னதாக வேண்டாங்க. ரைட், 1.38. ஆஹா, சதையை பாருங்க சும்மா ஜம்முன்னு. நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுங்கக்கா. சரி, வறுத்து கொடுத்துருங்க. பார்த்து பீஸ் எப்படின்னு. இன்னமே கொஞ்சம் பெருசாக போடலாம். போதுங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசாக. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக. போதுங்கக்கா, அப்படியே போடுங்க. ரைட்டு மாதிரி பார்த்தீங்களா? அதான் துண்டு மாதிரி ஜம்முன்னு. கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு வறுத்து கொடுங்க. வடச்சட்டி எடுத்தான ட்ரெஸ் பரவாயில்ல. நல்லா கறி நல்லா வாடகறியாக இருக்க முடி கறி சேர்த்து வருதாக்கா? கரெக்டு. எலும்பு இல்லைங்க. எலும்பு இல்லைங்க. ஒரு எலும்பு கூட கிடையாது. ஒரு எலும்பு கூட கிடையாதுங்க. ஒன்று கூட இல்லை. ஸ்பெஷல்னாவே எலும்பு போட மாட்டாங்க. ஸ்பெஷல் எலும்பு வராதுங்க. ஓகே, ஸ்பெஷல் வறுத்து கொடுத்தா எவ்வளோக்கா? 900 ரூபாய்க்கு. 900 ரூபாய்ங்களா? ஓகே 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 மகளே, 900ங்க. கறிங்க கறி எடுத்தோம்னா கறி எடுத்தா 450 ரூபாய்ங்க. 450. ஓ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். தெரியுதுங்களா? பாலு போர்க் ஸ்டால். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி எலுமத்தூரில் இந்த கடை இருக்குது. ரொம்ப காலமாக இருக்குது. அதாவது அக்கா சொன்ன 30 வருஷமாக இருக்குது. ஸோ இங்கே தான் மக்களே வந்திருக்கோம். போன டைம் இங்கே வந்து கறி வெட்டிட்டு போய் நம்ம தோட்டத்துக்கால அதான் அண்ணனுடைய செட்டில் அண்ணன் கூட வச்சு வருத்தோம். அண்ணன் மோக மாமா எல்லோரும் சேர்ந்து வருத்தோம். இன்றைக்கி வந்து இங்கேயே வருகிறோம். சரிங்களா? அப்பயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் இங்கே வந்து வெட்டி அக்கா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிறக்காக சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த வெட்டி வச்ச கறி எடுத்து வடசட்டியில் போட்டாங்க. பாருங்கள் மக்களே, வடச்சட்டியில் எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் தண்ணி வந்து 1 லிட்டர் ஊற்றணுங்க. தண்ணி 1 லிட்டருங்களாக்கா? 1 லிட்டர். ஓ, ஓகே. நெக்ஸ்ட் உப்புங்களாக்கா? சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. ரைட்டு. அடுத்தது மஞ்சத்தூள். மிளகா வந்துங்க 7லிருந்து 8 பிள்ளைங்க. 7லிருந்து 8 மிளகா. சரி 1 கிலோ. சரிங்கக்கா. மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். ஓகே. இது வந்து ஸ்பெஷலுக்கு தனியாக மெத்தடுங்களா? இல்லை ஆமாம், ஸ்பெஷலுக்கு தகுந்த மெத்தடுங்க. ஸ்பெஷலுக்கு தனி தான். ஆமாங்க. ஓ, இது பூண்டிச்சு டேஸ்ட் தான் செய்வேன். ஓகே. அதெல்லாம் எடுத்துக்கேன். ஓகே மக்களே, அக்காவுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் உடம்பு சரியாமல் அதனால கொஞ்சம் டல்லாக பேசுகிறாங்க. சாரிங்க இந்த நேரத்தில் வந்து உங்களை கறி வரைக்கும் சொன்னதுக்கு. ஆமாங்க. அது என்னவே கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பு கலகலப்பாக இருக்கும். அதான் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டாச்சுங்க மக்களே. பற்ற வைக்கிறேன். ஓகேங்கக்கா. அடுப்பில் தான் செய்யலான் இருந்தேன். ஓகே. இது உடம்பு முடியல அதனால. ஓ, விறகு இருக்குங்களா? விறகு தான் செய்கிறோம். சரி. அடுத்தது வந்து கலக்கி விட்றோம். இது என்ன குச்சிங்க? அது இதுங்களா? மூங்குச்சி தான். ஆமாங்க.
சரி சரி இதில் தோணுதே நல்லா இருக்கு. இது கரண்டியில் யூஸ் பண்ணுறதில்ல. கரண்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பன்றி இறைச்சி பற்றி ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைய இருக்குது, உடம்பு சூடெலாம் தனிக்கு அப்படிங்கிறது உண்மைதானே? அது உண்மைதாங்க. உண்மைதான். என்னென்ன பைல்ஸுக்கு நல்லதுங்க. பைல்ஸுக்கு சூடு, இந்த மாதிரி சூட்டுக்கெல்லாம் நல்லது, உடம்பு சூட்டுக்கெல்லாம் நல்லது. மக்களே, அடுத்த கட்டமாக வெங்காயம் தொலைகிறோம். ஸோ அண்ணனு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அக்காவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கறி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸ்பெஷல்னா சின்ன வெங்காயம்க்கா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். அதான் பூண்டு வந்து 1 கிலோவுக்கு 3 கட்டு பூண்டு. ஓகே. இஞ்சிங்கக்கா? இஞ்சி வந்து ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பீஸு அளவு காட்டுறது. வெங்காயம் வந்து 200 கிராம் போடணும். வெங்காயம் 200 கிராம். வெங்காயம் 200 கிராம். ஓகே. பூண்டு வந்து ஒரு 100 கிராம். பூண்டெல்லாம் மூட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். பூண்டுலாம் அதிகமாக வாங்கி வச்சுருக்குங்க, இன்னைக்கு கம்மியாக இருக்கும். அதான் 4 கட்டு பூண்டு போட்டுக்கலாம். 4 பூண்டுங்க. ஓகேங்க. 4 கட்டு பூண்டு. ஓகே மக்களே, பாருங்க கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே கொதி விட்டுருச்சு. அது மஞ்சப்பொடி போட்டதுக்கு கலரை பாருங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் யூஸ்வலாக வந்து ஸ்பெஷலாக அப்படின்னா இவ்வளோ பெரிய பீஸ் போட மாட்டீங்க? போட மாட்டோம், சின்னதாக தான் போடுவோம். சின்னதாக போடுவீங்க. அதான் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் மக்கள் நல்லா இருக்கும், அதனால தான் சரின்ட்டு. அண்ணே 1 கிலோ கல் எடுத்துட்டு வா நடராசு. கல் எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது. நம்ம பிரதர் கிருட்டுன்னு வெங்காயத்தை உரிச்சு போட்டுட்ருக்கிறார். ரைட்டு. இவங்க வந்து அடிக்கடி வருவாருங்க, பார்த்துருப்பீங்க. இவங்க வந்திருக்கிறாங்க, வருவாங்க. இவங்க அப்பாவுமே இவங்களும் வருவாங்க. அப்பா எங்கேங்க? வீட்டில் இருக்கிறாங்க. அப்பா கூட வருவாங்க, எங்கேயும் வேலையில் இருக்கிறாங்க. இவங்க வந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க அப்பா சென்னையில் இருக்காருங்க. ஆமாங்க, வந்திருக்காங்க. ரைட் அக்கா. நெக்ஸ்ட்டு 1 கிலோ கல் எடுத்து 1 கிலோ கல் எடுத்து தட்டி பூண்டை தட்டி இது பண்ணுறோம். நாட்டு பூண்டு தான் போடுவோங்க. மலை பூண்டு போட்டால் டேஸ்ட் வரும். ஓகே ஓகே. இதெல்லாம் நாட்டு பூண்டு. நாட்டு பூண்டு. அந்த மலை பூண்டு வந்து தொலைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. பெருசா இருக்கும், ஆனா டேஸ்ட் வராது. பரவாயில்ல மக்களே, அண்ணன் இந்த பக்கம் பாருங்க, சும்மா கெட்டுன்னு. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். இதுதான் நம்ம தினகரன் அண்ணங்கிறது. நானும் நிறைய கடையில் பார்த்துட்டு எங்கேயுமே வந்து இவ்வளோ தான் தொளிக்கிறாங்க, இதுக்கு மேலே தொளிக்கிறது இல்லை. கூடாதுங்க, தொளிச்ச டேஸ்ட் வராது. டேஸ்ட் வராது. தோலுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆமாங்க, தோல் ஒரு டேஸ்ட் இருக்குது. லைட்டாக தட்டிங்க. சரிங்கக்கா. அப்புறம் வைக்கும். சரி லைட்டாக தட்டினா இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தோலை எடுக்கலாங்களா, தேவையில்லைங்களா? அது அப்படியே தானே வந்துடும் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. நறுக்கு அது போயிருக்காது. அவ்வளோதானுங்க. இஞ்சி பூண்டை இடக்கல்ல வச்சே தட்டிட்டாங்க பார்த்தீங்களா, 1 கிலோ இடக்கல். நெக்ஸ்ட்டு வெங்காயம், உரிச்சு வச்ச வெங்காயம். ரைட். இந்த வெங்காயம் வேணும். ஓகேங்கக்கா. ஒரு 4 மணி நேரம் வேகணும். அதுக்கப்புறம் பூண்டு நேரம் போட்டுக்கலாம். 4 மணி நேரம் வேகணும். 4 மணி நேரம் வேகணும். 4 மணி நேரம். சரி வேகட்டும். மக்கள்ஸ் அவ்வளோதாங்க, வெங்காயத்தையெல்லாம் தொளிச்சாச்சு. போதுங்கண்ணே. போதுங்களாக்கா? போதுங்க. ரைட் மக்களே, மேலே போட்டால் இனிக்குங்க. ஓகே போதும் வேணாம், இனி பெரியச்சுன்னா நல்லா இருக்காது. இதுதாங்க ஆல் ஓவர் பண்ணுற கதையில். அது எங்கள் ஏரியாவில் குறிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் இஞ்சியையும் ஃபஸ்ட்டு வந்து அதில் எதாச்சும் தட்டி விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கத்தியில் வந்து வெட்டுவாங்க.
இதை ஏன்க்கா நம்ம மிக்சியில அரைக்கிறது இல்லை? அரைச்ச டேஸ்ட் வராது. டேஸ்ட் வராது. இந்த கறிக்கு இப்படி தான் பண்ணணும். இந்த ஆமாங்க. ஓ, மிக்சியில் அரைக்கிறதுனா சீக்கிரம் அரைச்சிடலாம். டேஸ்ட் வராது. டேஸ்ட் வராது. அது குழம்பு மாதிரி போயிடும், வறுவல் மாதிரி வராதுல்ல. ஓ, ரைட் 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 ரைட். இவ்வளோ நறுக்கிட்டோம்னா தான் அது டேஸ்ட் பிடிக்கும். ரைட்டு. ஏகப்பட்ட பன்றிக்கறி கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் செட்டப்பு எங்கேயுமே காமிச்சதில்ல. எங்கே ஏசி இருக்குல்ல நம்ம கடையில்? ஏசி இருக்கு. ஏசி இருக்கு. ஓ, ஏசி. அதே மாதிரி இங்கே பாருங்க மக்களே, அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் வந்து உள்ள அடிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி கூண்டெல்லாம் வச்சு தரமாக இருக்குது மக்களே இந்த கடை. இன்னைக்கு என்ன பிரதர், ஏசியில் கொஞ்சம் சாப்பிட்றலாமா? ஏசியில் கொஞ்சம் சாப்பிட்ருவோம். ரைட்டு. வா, இது சின்ன வேலையில் ஏற்றுக்குது. நேரம் மிக்சியில் ஓட்டுனா ஒரே இடத்துல வைக்கிங்கன்னு நினச்சிட்டு போயிருக்கலாம். ஆமாங்க, பாருங்க மக்களே, வேலை அதிகம் தாங்க. அதான் 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 இந்த மாதிரி நறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். அதான் 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 அதான். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு அள்ளி போட்டு. மக்களே, பன்றிக்கறிக்கு சுவையே இதுதான் ஏக்கா. ஆமாம், சுவையது. பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை முதற்கொண்டு எல்லாமே கடைசியில் தான் போடணும். ஆமாங்க, எல்லாமே கடைசியில் தான். சரி 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 சரி. மல்லித்தூள் மட்டும் லாஸ்ட்டாக போடணும். மல்லித்தூள் மட்டும் லாஸ்ட்டு. ஆஹா, இந்த இடம் தாங்க டேனிங்கான இடம். கறிக்கு சுவையோட்டுற இடமே இந்த இடம் தான். ஜம்முனை இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் மூணையும் கொத்து பெரியாட்ட கொத்தி உள்ளே போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த கலந்து விடும்போது கண்ணில் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. வேறு லெவல். இன்ன வரைக்கும் அடுப்பு வந்து கம்மி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சரிங்க. கறி மசாலா ரொம்ப காரம் வேணாங்க்கா, அதே மாதிரி காரம் இல்லாமல் வேணாம், மீடியமாக. சரிங்க, சரி, அவ்வளோதான். ஓகே ஓகே, சூப்பருங்க. சக்தி கறி மசாலா போட்டிருக்கோம் உள்ள. மல்லித்தலை எடுத்து வந்துரு. ஒரு நாளைக்கு எவ்வளோங்க கறி வறுத்து வைப்பீங்க? ஒரு நாளைக்கு 10-15 கிலோ ஓடுங்க. 10-15 கிலோ. சண்டேனா, ஞாயிற்றுக்கிழமை? சண்டேனா எச்சா ஓடுங்க. 25 கிலோ வரலோடு. கறி ஒரு 50 ஓடு. இது எவ்வளோங்கக்கா வறுத்த கறி? வறுத்த கறி 150. கால் கிலோ 150. ஆமாங்க. ரைட் 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 ரைட்டு. கிலோ 600 ரூபா. ஆமாங்க. ஓகேங்கக்கா. ரைட்டு. இது வந்து பார்சல் எப்பவுமே வறுத்து இருக்கும், ரெடியாக இருக்கும். எப்போ வந்தாலும் ரெடியாக இருக்கேங்க்கா. ஆமாங்க. டைமிங்க்கா? டைமிங் காலையில் வந்து 9 மணிலேருந்து சரிங்க 10 மணிக்குள்ளே ரெடி ஆயிருங்க. சரிங்கக்கா. நைட்டு வந்து 9 வரைக்கும். 9 வரைக்கும். ஓகே. காலைல 9 டு நைட் 9ங்க. ஆமாங்க. ஓகே. தேங்க இட்லி வேணுமா? ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்ததுங்க, சீக்கிரம் தண்ணி சுண்டிடுச்சு. அப்புறம் அதனால தான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டாங்க. நல்லா ஆவி பிடிச்சி நல்லா வேகட்டும்ட்டு. எல்லாமே கறி வெட்டுற மாதிரி தான். ஆமாம். ஃபைனலாக மல்லி இலை, கொத்துக்கறி மாதிரி நறுக்கி வச்ச மல்லி இலையை ஆஹா, இது போடுறப்ப தாங்க பார்க்கும்போது சும்மா அப்படியே கண்ணுக்கே கவர்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கலந்து விட்டோம்னா ஆஹா, மனம் அப்படியே கொளுத்துதுங்க மக்களே. சும்மா இல்லை, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். அது இந்த இறைச்சி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவ்வளோதான், செம்மையாக டெம்ப்ட் ஆகுது. சூப்பர் 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 மக்களே. இது பண்ணி வந்து கொஞ்சம் இளம் பண்ணியாட்டு இருக்குதுங்கக்கா. ஆமாம், கரெக்டான சைஸ். ஓகே. ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் பெருசாக போடுவோம். சரி 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 சரிங்கக்கா. ரைட், பண்ணிடலாங்க. பண்ணிடலாங்க்கா. அவ்வளோதான் மக்களே. கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாங்களா? ரைட், அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அப்படியே இதாகட்டும், மேக்னேட் ஆகட்டும். நேரங்கள் கழித்து. ஓகே மக்களே, அவ்வளோதான். வந்த மாயமும் இல்லை, கறி ரெடியான மாயமும் இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு நானும் அண்ணன் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு மாமாட்ட சொல்லியிருந்தேங்க,
கொண்டு போய் அண்ணன் தோட்டத்தில் வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்ல அதே மாதிரி செய்யலாம், மாமரத்துக்கு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் பார்த்துட்டு காற்றடிக்க முடி வேணாம், போயிட்டு அதை தீலாம் அடுப்பறிச்சு. ரெண்டாவது அங்கே கேஸு அங்கே தோட்டத்தில் இருக்கிற கேஸ் சிலிண்டர் காலிங்க. இல்லைனா கூட கேஸ் அடுப்பு வச்சுருப்போம். சரி பார்த்துட்டு அன்றைக்கி இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல இந்த பால் போர்க்கில் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி அது ஒரு வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்த மாயம் இல்லை, டக்குன்னு வறுத்தாச்சு. செம்மையாக ஸ்மெல் அடிக்குது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஆறு மக்களே வெயிட்டிங்கில் வெறும் யாவது மக்களே சாப்பிட்லாம். ஓகே நாங்கள் அந்த பக்கம் இது இருக்குன்னு நினச்சேன். ரைட் பிரதர், எப்படி ஜம்முன்னு ஏசி மக்களே சும்மா குழு 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 குழுன்னு ஃபஸ்ட்டு ஒரு பன்னிக்கறி கடையில் ஏசியில் சாப்பிட்ற மக்களே. ஆரம்பிக்கலானே. கறி நல்லா இருக்குதா? இங்கே இருக்கு பாருங்க சாதம். வெந்திருக்கா நல்லா? சூப்பராக சூடாக இருக்கா? ஆமாம். சூப்பராக இருக்கும். வார் நல்லா வந்துருக்கு. இது வந்து பாருங்க மக்களே, இது வந்து வார் பீஸுனால் பன்றியுடைய தோல் பீஸுங்க. சரிங்களா? வார் வந்துருச்சுனாலே சாதம் ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். டோன்ட் வரி, வார் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து சாதைங்க தான் தெரியுங்களா? சாதையும் நல்லா வந்துருச்சு மக்களே. இங்கே பாருங்க வார் பீஸ். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே நான் பன்னிக்கறி சாப்பிட்டு சீரியஸாக. நான் பன்னிக்கறி சாப்பிட்டாலே வீடியோ எடுத்துடுறது. அதுக்கு வீட்டில் செஞ்சாலும் காட்டில் செஞ்சாலும் கடையில் செஞ்சாலும் பார்த்தீங்களா இல்லையா? ஏன் ப்ரோ? சூப்பர். அப்புறம் அந்த பூண்டு டேஸ்ட்டு இஞ்சி மூட்டை அது கொத்தி போட்டிருக்காங்களே, நம்மளாம் இடிச்சு போடுவோம். ஆமாம், அவங்க கொத்தி போட்டனால எல்லா பக்கம் அந்த பூண்டு இருக்குது, வெள்ளை பூண்டு. ஆமாம், அப்படியே வாங்கி வருது. கரெக்ட் பாயிண்ட்டு. சீரியஸாக மக்கள் எதாவது பாருங்க, அந்த பூண்டு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு சதை பீஸு நல்லா அந்த கிரேவியோடு டிப் பண்ணி மிளகாயோடு எடுத்து இன்னைக்கு ஒரு குட்டி சதைங்க. வால் பீஸு சதை வால் பீஸு அது வால் பீஸ் சாப்பிட்டீங்களா? போட்டு சாப்பிடுங்க. அதான் வால் சாப்பிட்டேன். வால் பீஸ் அவ்வளோ அம்மாவும் இருக்குதுங்க. நல்லா வேகாதுக்காக வந்தால் நல்லா புண்ணு ஏசி இருக்குது. நல்லா ப்ரீமியம் ஸ்டைலில் ப்ரீமியமாக இருக்குங்க மக்களே. பார்த்தீங்களா இல்லையா? அண்ணாரு காலி பண்ணிட்டாரு. அந்த பூண்டு இதெல்லாம் பாருங்கள் நல்லா தெரியுது மேலே. மசாலா வித் இட்லி. நான் வேறு அண்ணன் கிட்ட வேறு மைக் வாங்கிட்டேன். அண்ணன் வேறு ரிவ்யூ பயங்கரமாக கொடுத்துட்டுருக்கிறாரு. அது 2 பேர் சாப்பிட்ற சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு. எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா ரசித்து சாப்பிட்றேன் ப்ரோ. மக்களே பாருங்க, இட்லி கொஞ்சம் ஆரிய போச்சு. நான் பேசிக் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறனால அப்படியே எடுத்து நல்லா ஒரு தவிட்டி வாரோடு எடுத்து செம்மங்க. மக்களே, பாலு போர்க் ஸ்டால் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அதை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தங்கவேல் பால் பண்ணை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது இந்த பாதாம் பால் இருக்குல்ல, பாதாம் பால் சாக்லேட் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கு. இந்த பால் கடை அப்படிங்கிறனால இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரி ஓகே மக்களே. அதுபோக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இப்போ ப்ரெட்டு, அப்புறம் இந்த பால்கோவா கில்கோவா அதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த பாருங்க நெய் இருக்குது பாருங்கள். நெய் வந்து இங்கே தயாரிக்கிறது. ஸோ இது பால்கோவா ப்ரோ, இது பால்கோவாங்கக்கா. ஓகே சில வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இது குடிக்கலாம். ஒரு 2 எடுங்க. எதுக்கு 2? கீழே இருக்கிறது என்ன இளநீரா? கீழே இருக்கிறது அக்கா, கீழே இருக்கிறது என்ன? இது என்ன? லெமன். லெமன் சாப்பிடலாமா? இது சரி பாதாம் பால் எடுங்க, பால் கிடைக்கும்ட்டு. தேங்க்யூ. பாதாம் பால் பாருங்க மக்களே, ஃப்ரூட்டி இதில் கலக்கிறீங்களா? அதையா கலக்கிறீங்களா? ஓகே அதுங்களா நல்லா டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக. இந்த பாயசத்துக்கு இது பண்ணுவோம்ல அதே டேஸ்ட்டு. ஏதோ பாயசம் அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. என்னமோ பாயசம் சொல்லுவோம் அந்த மாதிரி. இந்த மாஸ்கோ விட்றத சொல்லுவாங்களே மக்களே, அந்த டேஸ்ட் இருக்குது. ஓகே மக்களே, இதுக்கு அடுத்து அப்படியே அந்த பக்கம் மீன் கடை, அண்ணன் மீன் கவரை அப்படிங்கிறது அதே கப்பா மீன் கடை. இப்போதைக்கு வயிற்றில் இடம் இல்லை. சரிங்க மக்களே, பால்கோவா வாங்கியாச்சு 50 ரூபா. மீன் அடுத்த நல்ல வெளியே போய் சந்திக்கிறோம். எப்படி இருந்துச்சு? சூப்பர் பால்கோவா. ஓகே நல்லா இருந்துச்சு. இதே போல் அண்ணனுடன் அடிக்கடி மீட் பண்ணி டிஃப்ரெண்டான பிளேஸ், டிஃப்ரெண்டான ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து போடுவோம். என்ன ரைட். பாய் மக்களே. பாய். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க.